எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது. அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாகி மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோடய கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாகி மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட்டு நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் பார்ன் ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நன்றி அறிவிப்பு கூட்டம். அது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்குது. அது உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ரஞ்சித்தோடு நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இது 3வது இவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன். பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது. இன்றைக்கி ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்குது. அது அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம். அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய இயக்குனர், இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ். அதீதமான ஒரு கலாக்காரன்னா மாரியை சொல்லலாம். எப்போவும் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி.
ஒரு அற்புதமான படைப்பு. இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின். அண்ட் துரு, கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம் அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கி இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டையும் சொல்கிறேன். ஹாவ் அ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம். அண்ட் ரஜிஷா இஸ் அ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான் அது. பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அது அவர் வாயிலையும் நானே கேட்டுட்டேன். வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. என்னை கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. அது 1.5 மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை. அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதுதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது. அண்ட் எழில், மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது 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 வேறு மாதிரி ஒரு குதிரை. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் அது என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி. நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார். இல்லை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரல. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, யூ ஆர் அமேசிங், குட், தேங்க்யூ. அண்ட் எடிட்டர் சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு. எங்கள் அண்ணன் இவர். நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன். இல்லை சின்ன பையனா, அந்த சினிமாவுக்கு வந்து சின்ன அப்படி சொன்னேங்க. சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன் நான். நல்ல நண்பர். அப்புறம் அதித்தி, ஒண்டர்ஃபுல் பர்சன். எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருக்க ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டுருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க. அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல. ஓ நீலம், ஓ அப்படியா, ஓ அப்லாஸ் வேறியா, அதுவே தெரியல வர எனக்கு. ஓ ஓகே நீலம் ஸ்டுடியோஸ். ஏன்னா நான் அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. கடைசி நாள் ஷூட் அது, இந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், துருவிட்ட தான் கேட்டேன், இது யார் இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவங்க தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஓ அப்படியா, ஓ எனக்கு தெரில. நான் அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். யாரை விட்டேன், மாஸ்டர்.
அவர் சொன்ன மாதிரி வெயில்லேருந்து எனக்கு தெரியும். வெளில அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அதுலேருந்து எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவங்க அப்பாக்கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க, வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் வந்து பண்ணலாம்ல, வேணாம்ல, பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பண்ணிடுறாங்க, ஓகே பண்ணிட்டு வரப்பா அவர் அப்படின்வாங்க. இல்லை, அதாவது நீங்கள் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து அது ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடின்னு நினைக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. டைரக்ஷன் சாரி, முக்கியமான ஆமாம் சாரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேன், உதவி கேமராமேன், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. நான் அதை எப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன். நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன். நம்ம எடிட்டர் சக்தி, அவர் வந்து சின்ன பையன், 27 வயசு தான். ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும். ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ சக்தி. அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ். திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யுவர் இன்புட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க, என்னையும் அடித்தாங்க. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம். அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவாய்ட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் பூந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலானில் அப்பா எவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழுதனா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை
மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சாருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில். அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர். அண்ட் அவரோட நடித்த எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழிலண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரி சார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது. அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்டுன்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலயமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜெண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பயலுவலாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டுருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷ்னல் எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும்லாம் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழிலாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக. அண்ட் எஸ் அண்ட் அனுப்புமா, ரஜிஷா, இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணுன்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன், இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஸோ மச். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை. என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும், என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை, நன்றி அறிவிப்பு நடந்ததும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலை. மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முடையும் கிடந்திருக்கேன். அது பருத்தி வீரனுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி, வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்பவும் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன், வெளியே வர்றதில்லை. நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை. அது தேட்டரில் என்னவாக இருக்கோ, அது ப்ரெஸ்ஸோவில் கூட போய் நிற்கிறதில்ல, அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட 2-3 இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸோ இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு,
இல்லை சார் நான் வரல சார், நான் இங்கெல்லாம் வர்றதா ஐடியாவில் இல்லை, பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு. அப்புறம் மறாத நாள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை, அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க. அந்த டீம் போயிருக்கும்போது மாரியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன். அது முடிஞ்சு மறாத நாள் மதுரைக்கு வந்துட்டு, மதுரையில் நான் இருந்தேன், என்னை கூப்பிட்டுட்டு தேட்டருக்கு போனாங்க. சரின்னு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன். அப்போ மாதிரி கூப்பிட்டாரு, சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம், நீங்கள் வாங்கன்னார். நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாரி என்கின்ற இயக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு, நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம், என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான். ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை. நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆளுங்க நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்கள்கிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். நான் இப்போது மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன, திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். இல்லை நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன், அந்த குரலே நாராசமாக இருக்குது. அதில் இது வேறு. நான் கேட்குறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு, அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார். உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அப்படி தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆர்ட் ஃபார்மை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத, கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நான் அங்கே இருக்கணும்னு தெரியல. அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறி என்ற
அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரான இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோடய டைரெக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவர் அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல, இங்கே இந்த கட்டை இருக்குது, இந்த இருக்குது சார் கட்டை, இதை எடுத்துடுங்க. ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார். இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க, டேர்ன் பண்ணி நிற்கிறேன், நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க, வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்துடுங்க. அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது, அதனால சொல்கிறேன், நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்ருவாங்கல்லன்னு, அதனால் திரும்ப ஒரு இடம் பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு. மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாதிரி சொல்கிறாப்புல, சார் எல்லாரையும் பாடாக படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசாக கலங்கியிருக்கு. ஆனால் என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர் ஒன்று. அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 1 மோர் போகலாம் சார் அப்படின்னா ஒரு 1 மோர் போகலான்னு ஒன்று. நான் ஏங்க வேணாங்கன்னு. இப்போது முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். அது ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி, எதாக இருந்தாலும் இதிலேயே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு பக்கத்தில் இருந்து இப்படி பார்க்குறாங்க எல்லாருக்குமே. இவர் அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு, அங்கே பாருங்கள் அசிஸ்டண்ட் பூரா இப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே, அப்படி பூரா மறைஞ்சு சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல அவர். அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டார். அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு. ஆமாம், திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எழில் கேமராமேனை, எழில் ரொம்ப தன்மையாகவும் இதாக பேசுகிறேன். நான் இந்த அறிமுக விழாவில், இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழா நம்ம நடத்தினோம் இல்லையா, அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என் மனதுக்கு தோன்றதைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி தோன்றதை தான் சொன்னேன். அன்றைக்கி நான் சொன்னது, பசுபதி சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்னு சொன்னேன் நான். இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க. துருவ சொல்லும்போது சொன்னேன் நான் சேதுல விக்ரமை பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடச்சிருக்கு துருவனுக்கு. அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.
கேமராமேனும் அதே தான், நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் சொன்னேன் நான். ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன், அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான். இசையோட திரையரங்கில் தான் பார்க்குறேன். ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நான் அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான், ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு. அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அது இதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் சொல்லணும் ரஞ்சித், அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த தடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீல கலரில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம். இப்போ தான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம். சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்னை வந்து என்னோடய மேனேஜர் இங்கே தான் இருக்கான், அவன் சொல்லுவான், அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலேயே சொல்லிடுறாங்கன்னு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதையே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் அப்ளாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு தான், ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும். ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசனில் வந்து என்னை நான் இணைச்சிக்கிட்டேன். நீலம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படியா? அப்போ நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடுறேன், நீலம் ப்ரொடக்ஷன்ஸுன்றது ரஞ்சித்து மட்டும் தயாரிப்பாளர், நீலம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்துருக்கிறது. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை. இப்போ வட சென்னைக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுத்திரகனி இருந்தான், ஜெகதீஷ் இருந்தார், வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும், அல்லது சுப்பிரமணிய சிவா உள்ளே இருந்தான், ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி, எல்லாமே என்னோடய டீமு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ராஜா மட்டும்தான், பாக்கி எல்லாருமே புதுசு, எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். ரொம்ப ஒர்க் பண்ணதில்லை, நீங்கள் வேறு ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் நான். தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற யாரையும்? ஒர்க் பண்ணதில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கம்ஃபர்ட் இருந்தது. நான் அந்த விழாவில் சொன்னது தான், இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்கே பேசியவர்கள், இன்னும் வெளியில் எல்லாரும் பேசுகிறவங்க, திரைப்படத்தில் வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது, என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது, வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குனருடைய சிந்தனை தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான், நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குனருடைய டூல் தான். அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது. அவர் சொல்கிறத வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்குறது தான் ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னது தான், இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான். இங்கே நான் அந்த மாரி செல்வராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன், நான் நீங்களே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கானது. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி மீடியாவுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்களாக இருக்கலாம், அது கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெருவெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும். இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, தீபாவளிக்கு வந்த 2 படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்றிருக்கு, பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்திலையும் மாபெரும் வெற்றியை பெற்று. அப்போ அது ரொம்ப ரேர். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம், ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல் இருக்காது. இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது. எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது. அதனால் இது எல்லா
படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களை நான் திரும்ப திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் மிகச்சரியாக, அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ, ஒரு 10 பேர் அது எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது இருக்கணும். படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும். ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா 90% மாபெரும் வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேருக்கும் காட்சிகளில் தொடர்பு கிடையாது. ரெஜிஷாவுக்கும் எனக்கும் சுத்தமாக, அனுபமாவுக்கும் எனக்குமாவது ஒரு சீன் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் இந்த படம் முடிஞ்சு இந்த ப்ரொமோஷன் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தோழி இருந்தால் எப்படி ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்களோ, ரொம்ப ஷார்ட் டைமில் பேசக்கூடிய ஒரு நபராக ரெஜிஷா இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானும் அவ்வளோ சீக்கிரம் பேசுகிறேன்ல, என்னோடய ஹீரோன்ட்டே கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பேன். ஆனால் அவங்க ரொம்ப உரிமையோடு பேசுவது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சது மாதிரி நான் பார்க்குறேன். நான் அனுபவமாகவும் அப்படி தான். அவங்களும் நல்லா பழகிறதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. மீடியா மக்கள் எல்லாருமே என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்போவுமே நான் படம் எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் முதல்ல காட்டுவேன். என்னோடய எல்லா படங்களுக்குமே அப்படி ப்ரொடியூசர்ஸ்ட்டை காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படுறவங்க ஒருத்தங்க ப்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையாளர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது. பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்து ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்படி என்னோட ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ போடும்போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் தான் நின்றுருக்கேன். இன்றைக்கும் அந்த 5வது படம் 4 படம் கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த 5வது படம் நான் நின்ற இரவு எனக்கு தெரியும், அந்த தவிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் ஓடிட்டுருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்த அதுதான் அந்த இரவு மறக்கவே முடியாது. அந்த வெற்றியே அந்த இரவு தான் நான் வாழ்க்கை தூங்கணும்னு நினைக்கிறேன், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியும் அன்பும். அப்புறம் எல்லா வெற்றியும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படா சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே தெரில எனக்கு. அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு. எப்படி ஜாலியாக பேசுறதுனே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது, சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது, எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நானே அது இன்டர்வியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுருதா, நீ ஏதாவது திட்டி வச்சுருப்ப, சண்டை போட்டு வச்சுருப்பேன், அது எதுக்கு பார்க்கணுன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீம் இந்த படம் மற்ற படத்தோட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது துருவாக இருக்கட்டும், நிவாஸாக இருக்கட்டும், எழிலாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், என்னோடய ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், என்னோட நடிகர்கள் ரஜிஷாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை. ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தை நடிச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லையும் அது இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது, என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், இது எவ்வளோ கஷ்டம், இதுதான் நல்லா வந்தால் தாண்டா அந்த படம் நல்லா வரும், நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சாதான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம். அது முக்கியமாக சொல்லணும், துருவோட முதல்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் ஒன்றே ஒன்று தான் சொன்ன துருவிட்ட, நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி.
நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது. கூட இருக்கவங்க ஊரில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல், என்னோடய பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பும் தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டால் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் நான் சொன்னார், இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணுன்னு சொன்னார். அப்போது திருவட்டை நான் சந்தித்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் என்னை நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்கள் வரலாம், இல்லைனா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல. அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக உணர்றேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லோரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க என்னோட வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான். முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துருவ் சொல்லிட்டு நான் அடுத்து பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ண இந்த எனக்கு மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோ அப்படிங்கிற என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு. அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன். எஸ்ஏ சூர்யா சார்ட்ட கதை சொன்னேன், விஜய் சேதுபதி சார்ட்ட கதை சொன்னேன், அப்புறம் நைஸாக விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக்கணும்னு சொல்லி. யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அப்பா வந்து ஹீரோவாகவே எனக்கு தெரிஞ்சிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம், ஒரு ஹீரோவை உருவாக்குற வாழத்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார், ஏன்னா இந்த கதையை சொல்லும் போதே இந்த கதையை முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்டில் வந்து, அதுக்கப்புறம் நீ நம்பினது, நீ ரெடி பண்ணது, என் ஸ்பாட்டுக்கு வந்தது. எனக்கு ஒரு பையன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பசுபதி சார், அமீர் சார்க்கெலாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மீன்ஸ் நான் என்ன வாக்குங்கிறதே மறந்துடுவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, என்ன இவன் ஓவராக பண்ணுறான், இவ்வளோ வேலை பார்க்குறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்காக தான் தெரிஞ்சு இவங்க எல்லாமே என்னோடய உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, நான் உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உழைப்பு ஜெயிச்சாதான் அதுக்கு வேல்யூ, உழைப்பு தோத்திருச்சு அப்படின்னா அது சைக்கோன்றுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துல வந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு. பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர்ஸ் அமீர் சார், லால் சார், பசுபதி சார், இவங்க 3 பேருமே அவ்வளோ சுதந்திரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன இழுத்தாலும், நான் என்ன சொன்னாலும், இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் பசுபதி சாருக்கு காய்ச்சல் நினைக்கிறேன். என்ன சார், அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம், அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இடையிட எடுக்கிறோம், நடுங்கிக்கிட்டே இருந்தார். நான் நிறைய டேக் போனேன், சார்ட்டை வந்து மாற்றி எடுத்தேன். அவர் அன்றைக்கி அது ஷூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆனார். சாரி சார், அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அது எனக்கு தெரியல, நீங்கள் முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் என்னை பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே. வர நம்ம உழைப்போம், நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது தான். நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன், ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொருத்தரும் பண்ண போது கிடையாது, அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது. அந்த திமிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த திமிர்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டுக்கு நின்றோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை, அதித்தி சொல்லிச்சில்ல அதித்தி, நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறது, அமீர் சார் வேறு
உள்ள வரமாட்டாகவும் பயமாக இருந்துச்சு எனக்கு. அது காரணம் அமித்ஷா சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளோட அவர் எப்படி ஸ்பாட்டுக்கு வருவார், ஃபாலோ ஆவார்னு டவுட் இருந்துச்சு. நான் உறுதியாக நம்பினேன். நம்ம நம்புகிற ஆர்ட் அந்த சும்மா ஒரு கிரிஞ்சி டேலாக் தான், நம்ம நம்புகிற ஆர்ட் ஃபார்ம் உண்மைன்னா அந்த ஆர்ட் ஃபார்மை அவங்கள கூட்டிகிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ளீன் மேட் வைங்கடா அப்படின்னு சொல்லி 60 நாளும் க்ளீன் மேட்லேயே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த க்ளீன் மேட்டில் யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அமித்ஷா வரான்னு சொல்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடச்சிச்சு அமித்ஷா வரப்போறான்னு சொல்லி அப்ளாஸும் நீலம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமித்ஷா வந்தார். அந்த படத்தோட ஆன்மா உள்ள வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமித்ஷா ஏன் இவ்வளோ அமித்ஷா பற்றி நான் பேசணும்னு தெரியும். அவரோட பர்சனல் கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் உள்ள அமித்ஷா உள்ள இருந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தோட வேகம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க. எமோஷனல்னால் ஒரு டயட்டோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மாரி செல்வராஜுங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சி. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நடிச்சாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமித்ஷா தான் நடித்தார் அப்படி சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன். ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து லால் சார், இந்த 3 பேர் முக்கியமானவங்க. பசுபதி சார், லால் சார், அமித் சார் 3 பேர் முக்கியமானவங்க. லால் சார் வந்து இந்த கேரக்டர் லால் சார் எப்படி அமித் சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காரணம் மனத்து கணேசன் தான். எனக்கு அமித் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப சோல். நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன், அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன். மனதி கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த ஒருத்தர், அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர். இப்போ 2 பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அமித் சார் மனதி கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன்னு தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த 2 கேரக்டர் தான் எங்களோட எமோஷ்னல். லால் சார் கேரக்டர், அமித் சார் கேரக்டர், கந்தசாமி, பாண்டியராஜா. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் இங்கே 2 பேரோட ஆன்மா இருக்குது. இந்த 2 கேரக்டரையும் 2 பேருமே நேசிக்கிறோம். இந்த 2 கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போர்ட். இந்த 2 கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைஞ்சார். அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அந்த அமித் சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியும். அந்த 2 விஷயங்களை எழுதும்போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா, கிராஃப்ட்டு, என்னோடய வாசிப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட அறிவு, என்னோடய ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். அந்த கேரக்டர் 2மே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த 2 கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்டை, பகை, நியாயங்கள், தர்க்கங்கள் இது எல்லாமே ஒரு அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அதை நான் உணர்கிறேன். திருநெல்வேலி மண்ணிலிருந்து. திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க கேள்வி கேட்கும்போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான். அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கிற விதம் எனக்கு தெரியும். அதனால் வந்து லால் சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்க 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. அப்போ ரஜிஷா சொல்லணும். ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன், தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன். அது வந்து அக்கா அப்படின்னால யாரும் பண்ணலன்ட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து கடைசி நாளில் பண்ணலன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். எவ்வளவோ சொல்கிறேன், நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை. மாரி செல்வராஜ் படம் ஓகே, பட் ஆனால் அக்காலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரிய வைக்கவே தெரியல. ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன். பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ தான்
ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரிஷா ஃபோன் அடிச்சுட்டு நீ எனக்கு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன். அக்கான்னு சொன்னோடனே அவங்க ஒன்றும் யோசிக்கலை, நான் பண்ணுறேன்னு வந்து பண்ணாங்க. நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது பெரிய உழைப்பு போடுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நல்லா தெரியும். மென்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அனுபமாவை பற்றி சொல்லணும். அனுபமா நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா உங்களோட இது அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி. இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை. ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இந்த கதை வந்து ஒரு 50 வயசு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தான் தொடங்கும் இந்த பவுண்டட் முதல் ஸ்கிரிப்ட். அப்போது அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ளே தான் இந்த அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் முதல்ல நான் எழுதியிருந்தேன் முதல்ல. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை என்ன சொல்கிறது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும். அதில் நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன் நான். அந்த சீன்ஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் அவாய்ட் வந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு. ரஞ்சித் அண்ணாவுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் அதை நான் பண்ண ஒரு அர்த்தம். ஏன்னா அது முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும். அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் நான் அனுபவம் சூஸ் பண்ணது. அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும்போது அவங்க சூப்பராக இருக்குது சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் பேசி அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அப்பவும் அந்த கதை அந்த ராணியோட கதாபாத்திரம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாட்ட சொன்னேன், இது பழைய மாதிரி இல்லை, ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பண்ணால் பெட்டராகுன்னு தோணுது அப்படின்னு. அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அனுபவமா உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து மதன் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மதன் எப்போ வேணாலும் கூப்பிட்டு எந்த கேரக்டர் வேணாலும் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம். அது எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், மதனை கூப்பிடுங்கடான்னு சொல்லுவேன். மதன் வருவார், நடிப்பார், போயிடுவார். சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காரு, பெரிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணார். சந்தோஷம். அவருக்கு இவ்வளோ விஷயம் ஏன்னா மதனுக்கு நாங்கள் கேரக்டர் கொடுத்ததுக்காக மதன் ஃபோன் பண்ணாரா இல்லையோ, சினிமாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அதான் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. மதன் சினிமாவுக்குள்ளே எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ நட்புகள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி தலைவா சூப்பர் தலைவா மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மதன். அப்புறம் பிரபஞ்சன் அப்படி சொல்லணும். முதல்ல இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இதில் வந்து இந்த படத்தில் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது கலையரசனுக்கும் ஹரிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் கலையரசன் வந்து துரு கூட ஒரு 20 நாள் ட்ரைனிங் வந்தார். ஹரியும் இந்த மாதிரி 20 நாள் ட்ரைனிங் வந்தார். 2 கேரக்டரு. நான் எப்படி துருவை கஷ்டப்படுத்தினோ அதே மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஹரிக்கு வந்து காலில் அடிபட்டுடுச்சு, திருப்பி ரன் பண்ண முடியல. அந்த ஹரி பண்ண வேண்டிய கேரக்டர் தான் என்னோடய அண்ணன் கண்ணன் பண்ணார். அந்த அனுபமாவோட அண்ணன் பண்ண கேரக்டர் ஹரி பண்ணிக்கிட்டு இந்த 4 நாள் ஷூட் பண்ணேன். இந்த 4 நாள் ஷூட்டிங்கில் அவருக்கு அடிபட்டுடுச்சு. திருப்பி அவருக்காக தான் வெயிட் பண்ணோம், ஆனால் அது சரி பண்ண முடியல. ஹரிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் மிஸ் ஆனதில் ஒரு ஃபீல் இருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ஹரிக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி கலையரசன் தான் பிரபஞ்சன் கேரக்டருக்காக சூஸ் பண்ண ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அவருக்கும் இதே மாதிரி தான் அடிபட்டுடுச்சு. அப்போ இவங்க எல்லாரும் கேரியரும் நம்ம காலி பண்ணுறோமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிபடுது, அடுத்து மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் நான் வந்து யாருக்கெல்லாம் அடிபட்டால் ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிடலான்னு முடிவு பண்ணி பிரபஞ்சன் கபடி பிளேயர்லாம் கூப்பிடலான்னு சொல்லி எல்லா கபடி பிளேயரையும் கூப்பிட ஆரம்பித்தோம். கலையரசனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வெற்றியில் உனக்கும் பங்கு இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபஞ்சன் கலைக்கு பதிலாக வந்தவர் தான் பிரபஞ்சன் நான் வந்து முதல்ல சொன்னது கலை போயிட்டான், அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எவ்வளோ அடி விழுந்தாலும் தாங்கக்கூடிய உடம்போட அதை புரிஞ்சுக்கிட்ட வாழ் வேணும். அதனால் கபடி விளையாடுற ஒருத்தர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பிரபஞ்சனை கூப்பிட்டோம். பிரபஞ்சனுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தோம். நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சன்கிட்ட ஒரு இயல்பு இருந்துச்சு, அந்த இயல்புக்குள்ளே ஒரு புரிதல் இருந்துச்சு, அந்த புரிதலுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கூட ட்ராவல் பண்ணார். ஒரு 3-4 நாள் தான் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போயிருப்பார். ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அந்த பிரபஞ்சன் வந்ததுக்கப்புறம் துருக்கு அது பயங்கர சப்போர்ட் ஆகிடுச்சு. பிரபஞ்சன் எனக்கு தெரில என்னோடய ஆர்டிஸ்ட்டாக தொடங்குவார்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் பிரபஞ்சன். அப்போது எல்லா நிறைய நடிகர்கள் எங்கள் ஊருக்காரர்கள், அப்புறம் வள்ளிநாயகம் சொல்லலாம் கோச்சுக்குவார் தலைவர், ஓகேங்களா. அவன் வேறு ஒரு படையை வச்சுருக்கான். அந்த படை வந்து கமெண்ட்டில் நம்மளை வந்து சாவடிக்குது. நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு அது கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கு இது கொடுக்கல. எல்லா நாளும் எங்கே போனாலும் இது
அவன் தான் சொல்லி அனுப்புகிறானா இல்லை இது எங்கே நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மரியாதையான பையன் மாதிரி நின்றுக்குவான், அப்படி பாவமாக நின்றுக்குவான். எனக்கு என்னோடய பலம் சொல்லலாம் வள்ளி நாயகத்தை, கண்ணன், என் ஊர் மக்களை. ஏன் அப்படின்னா நான் படத்துக்கு போகும்போதே ஒருவேளை என் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோடய டீமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க டக்குன்னு அவனை உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பழைய ஆர்டிஸ்ட்டே உங்களுக்கு இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் உங்கள் ஊருக்காங்களே இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன், அவங்களாம் இருக்கவே கூடாதுன்னு தான் போவேன். ஏதாவது சிக்கலாகிடும், அப்போ அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் வள்ளிநாயகம் உள்ளே வந்தாப்புல. வள்ளிநாயகம் எப்படி அம்யூஸ் சார்கிட்ட வந்து மாஸ்டர் நிறைய அவார்டுகள் வாங்கினாரோ அது மாதிரி வள்ளிநாயகம் என்கிட்ட வந்து அதை பஸ்ஸின் எடுக்கும்போது நிறைய அவார்டுகள் வாங்கினார். அந்த விருதுகளை தான் அவங்க கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது அவனுக்கு தெரியும் இந்த அப்போ அவனை புரிஞ்சுக்கிட்டான், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவனோட உழைப்புக்காக தான் நிறைய ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அவனை ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அப்படியே போயிடும். அப்புறம் தான் படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் இவனோட முகம் தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. எல்லா நாளும் ஷூட்லேயும் அவனுக்கு க்ளோஸ்அப் எடுத்துக்கிட்டே இருப்பேன், சும்மா கூப்பிட்டு. அது மாதிரி அவனோட உழைப்பு பாராட்டப்படுறதில் கொண்டாடப்படுறதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னமோ நடிகனாக தான் தொடர்வான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எங்கள் பக்கமே வரமாட்டேன்றான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அவன் என் பக்கமே வரமாட்டான். அதாவது என் கூடவே இருக்கணும், அஸ்டினேட் வேலை பார்ப்பாரு, ஆனால் நடிகனாக தொடங்குவார். இப்படி இதுதான் இப்போ அவனோட பிளானாக இருக்குது. வாழ்த்துக்கள். யாரோ சொன்னாங்க என்கிட்ட, அதாவது தமிழ் டைரக்டர் தமிழ் இருக்கார்ல, அவர் மிஸ் பண்ணுற படங்கள்லாம் இவருக்கு போகும், இல்லது அவர் என்ன சொல்கிறது, அவர் சினிமா விட்டார்னா இவர் ஜெயிப்பார், இல்லை 20 சினிமாவுக்கு போயிட்டார்னா அவர் ஜெயிப்பார்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படி ஒரு முகமாக அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணன் எங்கள் அண்ணன் அவனும் ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்கான். அவனும் இந்த படத்தில் என்கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கான். ஏன்னா இவங்க நான் அவார்டு கொடுக்க முடிஞ்ச உடனே அவார்டு கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கபடி பிளேயர்ஸ், எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த அவங்க என்ன அது கபடி படமாக இருந்தாலும் சரி, அது வந்து சொல்கிறது காதல் படமாக இருந்தாலும் சரி, நம்மளை கூப்பிட்டா இப்படி தான் வேலை வாங்குவான்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலை வாங்கினேன் அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் என் லிஸ்ட்டு நிறைய இருக்குது, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க, நிறைய பேர் நடித்தாங்க, நிறைய பேர் ராத்திரி பகலாக என் கூட ட்ராவல் ஆனாங்க. அத்தனை பேர்த்துக்குமே நன்றி. ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணது கணேசன் தான். இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்தில் நான் வந்து முழுசாக நம்பினது கணேசன் இருக்காருன்னு சொல்லிட்டு தான். கணேசனை வந்து முழுசாக இந்த பசங்களெல்லாம் செட் பண்ணி, அவங்கள நம்பி, அவங்களுக்கு கவுண்ட் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து, துருவ் வந்து அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முழிப்பையும் பார்த்துட்டு தான் துருவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பசங்க இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறானுங்க, விடிய முழிக்கிறானுங்க, கபடி விளையாடுறானுங்க, காலையில் சாதாரணமாக டயட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க, மறுபடியும் எடுபடி வேலையெல்லாம் பார்க்குறானுங்க, திருப்பி இப்போ கூப்பிட்டா ஸ்பாட்டில் போய் கபடி விளையாடுறானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தான் துருவுக்கு உழைப்பினோட ருசி தட்டி இவ்வளோ உழைப்பில் இவ்வளோ ருசி இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பித்தான். அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. அவன் துருவுக்கு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங்கு, நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே சினிமாவை ஒரு சினிமாவுக்கு நீ தயாராகனா உன்னோட மனசை எப்படி அவனோட மனசை பக்குவப்படுத்தினேன். ஆனால் அதுக்கு ருசி நாக்கில் நான் தடவவே இல்லை. அதை தடவுனது ஃபுல்லாக என் ஊருக்காரங்க தான். சுற்றி எல்லோரும் டெய்லி உட்காந்து அவனுக்கு தடவை விட்டுட்டே இருந்தாங்க. அவனும் நாக்கை சொட்டாங்கி போட்டு என்னை வந்துக்கிட்டே வைப்பான், சார் நான் அது பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன் சார்னு சொல்லி. அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ், கபடி பிளேயர்ஸ், அந்த பிரபஞ்சன் டீமு, நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே என்னைய தெரியாத நேஷ்னல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்டில் இவன் தான் டைரக்டர், இவன் வேலை பார்க்குறான், ஒரு டைப்பாக தான் அலையான்னு சொல்லி என்னை நம்பி வெயிலில் கிரவுண்டில் விளாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்களாம் மேட்டில் ஆடுறவங்க, அவங்க வந்து வெறும் தரையில் விளையாண்டு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத, உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாளாது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும், என்னோட உழைப்பு தெரியும், எங்கள் டீமோட உழைப்பு தெரியும். ஆனால் இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான். நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ராத்திரி பகலாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்கள் டீம் சார்பாகவும், ரஞ்சித் அண்ணன் சார்பாகவும், நீலம் சுரேஷ்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். மொத்தமாக நன்றி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஹரிதா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே செல்வராஜ், அழகம்பெருமாள் சார் வந்து எப்படி சொல்கிறது, தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவார் தம்பின்னு சொல்லி, சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க சார், அவ்வளோதான். அப்படி தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். இனி ரொம்ப நம்பக்கூடிய ஆள். அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அழகம்பெருமாள் சாருக்கு நன்றி. இன்னொரு டீம் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நடிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க.
சாண்டி மாஸ்டரா நடிகர் லிஸ்ட்டில் வராரு. சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது, ப்ரொமோஷனுக்கு மட்டும் நான் கபடி டான்ஸ் எடுத்தோம். அதை போட்டு வளைச்சி ஆட வச்சார். அவன் கபடியே பரவாயில்ல இதுக்கு அப்படின்னு சென்ஸுக்கு போயிட்டான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம். ஆனால் அந்த பாட்டெலாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை ரொம்ப நம்புவார், அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தார், ரொம்ப நன்றி. கடைசி என்னோடய டீம் நிவாஸ் பிரசன்னா, வெள்ளை ஓனாய் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாப்புல தலைவர் என்னை பார்க்க திருநெல்வேலிக்கு. ஏன்னா அவருக்கும் திருநெல்வேலி தான், அதாவது அவருக்கு திருநெல்வேலி தான், எனக்கும் திருநெல்வேலி தான். ஆனால் எப்படி தான் வந்தார் அவர் வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தார். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கே போயிட்டு வந்த காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன். காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியா, இந்த 3 ஊரில் இருக்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல. என் லைஃப்லேயே இப்படி இந்த வயசில் என் கூட பழக ஆள்கிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு, இது சாத்தியமாகுமா, இவ்வளோ சாமி கும்பிட்டு வந்துருக்காப்புலையே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், சார் உங்களுக்கு தான் சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டூடியோவுக்கு போனேன். இல்லை நிவாஸை பற்றி ஒரு விஷுவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஸ்டூடியோவுக்கு போனால் நல்லா கம்மன்னு என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கலாமா சார்னு சொல்லி ஆரம்பிச்சு, நம்ம பழைய சினிமாலாம் பார்ப்போம்ல, லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, டிங் டிங் அப்படி தான் அந்த பாட்டுகளை ஆரம்பித்தோம். இப்போ டிங் சொல்லி அவன் எப்போ படத்தை முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி நீ இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். அவனோட காதல் கதையை கேட்க அவனை எப்படி பழகுதுன்னு தெரியல, அவனோட காதல் கதைகள், அவனோட ஊர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல், நாம தான் சீரியஸாக நினச்சிட்டோம்னு சொல்லி என்னை ஜாலியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சண்டைலாம் போட ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பித்து அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸ்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் என்கிட்ட. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் மறுநாள் காலையில் புதுசாக அவார்டு கேட்பான். சார் வேலை சார், ஏன்னா நேத்தான அவார்டு கொடுத்தேன் அப்படிம்பேன். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் போடுவான், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான். நைட்டு அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூன்னு 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்குது. இசை வந்து சந்தோஷ் சந்தோஷம் எனக்கு சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவன் எப்படிப்பட்ட உங்களுக்கு அவங்க செட் ஆவானான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது, அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் தான் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முழுசாக என்னைய லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத. அவங்க 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பா, நான் ஐ லவ் யூ இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ, ஓகேங்களா. நான் அனுப்பாமலே இருந்தேன், என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வைக்கிறான், நீ என்னென்னா ஓவராக பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னவர்கிட்ட, இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸ் நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்கே வந்த, சந்தோஷம்னா என்ன, வாழை படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்காப்பா, எதுக்குப்பா இங்கே வந்த நீங்கள் அப்படின்னு. ஏம்மா தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா. அது சொன்னேன், அம்மா இல்லைம்மா நிவாஸ் தாம்மா. இல்லைப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன், இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் என் சோல், என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து
என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தர் நீ நேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அது நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போதே படம் சைக்கொண்டு போயிடுவாங்க பாதி பேர். நான் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்போவும் நேசிக்கிட்டு இருக்க ஆன்மான்னா அது நிவாஸ் பர்சன் தான். நிச்சயமாக அவன் பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசும்போது சொல்லுவான், ஏன் சார் நான் போக முடியாது சார்னு சொல்லி. நான் போகிற இடத்துல எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஹிட் அடைஞ்சதை விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ்னு சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்ல, அது மாதிரி முதல் குத்துவிளக்கை வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம். லவ் யூ நிவாஸ், நீ கண்டிப்பாக உனக்காகத்தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் என்னை நிறைய வேறு மாதிரி கேள்வியில் கேட்டாங்க. நிவாஸ் த ஜெம், அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபுள் ஆன்மா, காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா. பெண்களை எவ்வளோக்குள்ள காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா. ரொம்ப நன்றி நிவாஸ். அப்போ என்னுடைய எடிட்டர் சக்தி, அவன் பேசிட்டு போனாலாம் பார்த்தீங்கல்ல, உங்களோட பேர் அவன் சக்தி பேசுனது பார்த்தீங்கல்ல. எடிட்டிங் ரூமில் இப்படி தான் இருப்பான், எனக்கு கேட்காது. அவன் பேசிகிட்டே அவன் வந்து அமைதியாக சொல்லுவான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணுறது எடிட்டருக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட போனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நான் மாமன் கட் பண்ணால் நான் இப்படி தான் ஏதாவது டக்குனு யார் எடிட்டர் என்கிட்ட கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சக்தி போட்டுக்கோங்கடா இப்படி தான் சொன்னேன், யோசிக்காமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு பயம். ஏன்னா ஒருத்தனை முடிவு பண்ணிட்டோம், திருப்பி அவனை நம்ம திட்டி அவனை ஏதாவது பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா அவன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு. ஆனால் அவன் பெரிய நம்பிக்கையை காப்பாற்றி என் கூடவே ட்ராவல் ஆகி 2 பேரும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணோம் அந்த படத்தை. அந்த எனக்கு அவன் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் நிறைய எடிட் பண்ணி இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டு படம் வேறு, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அவனை கூட்டிக்கிட்டு அவனும் மட்டுமே கிளம்பி பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து அந்த படத்தை எடிட் பண்ணோம். அந்த நேரத்தில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இந்த படத்தை முழுமையாக்கி கொடுத்தான். நன்றி சக்தி, லவ் யூ. உனக்கும் மிகப்பெரிய இடம் காத்திருக்கு, அடுத்தடுத்த படங்களில் நீ கலக்குவ. அதுக்கப்புறம் என்னோடய கேமராமேன், நான் ரொம்ப நேரம் பேசணும் யோசிக்காதீங்க. இந்த கபிலன் இருக்காருலாம், சுதி டிவி கபிலன், அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, அங்கே நான் பேசியிருந்தேன். அவர் கமெண்ட் போட்டு என் ஒய்ஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிச்சு. இந்த மனுஷன் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுவான், கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, ரஞ்சிதனை தான் சொல்லி அனுப்புனேன், கம்மியாக பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் எனக்கு நிகழ்ச்சியில். அதனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லுமேங்காக சொல்கிறேன். எழில் வந்து என்னோட 15 வருஷமாக என்னை நேசிக்கிற ஒரு பையன், தம்பி. நான் பிளாக்கில் எழுதிட்டு இருக்கும்போது என்னோடய எழுத்து படிச்சுட்டு அவன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு கிளம்பி பார்க்க வந்தான். எனக்கு ஆச்சரியமாக இப்போ வரைக்கும் எனக்கு எப்படா ஒருத்தன் 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து படிச்சுட்டு அவன் கேமரா படிச்சுட்டு இருக்கான், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போவே நீ தேடி ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணன்னு கூப்பிட்டு என் கூட ட்ராவல் ஆகி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன், என்னை நேசித்த ஒருத்தன், திருப்பி அவனோட நம்மளை லவ் பண்ணி நம்ம நேசித்த ஒருத்தன் நம்மளை வந்து வேலை பார்க்குறதுக்குல அது பெரிய விஷயம். இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து நான் என் லைஃப்லேயே இந்த 5 படம் எடுத்திருக்கேன். இந்த 5 படத்தில் நான் டிஐக்கு போகாமலேயே என் அவுட்டு வெளியே போன முதல் படம் பைசன் தான். ஒரு நாள் கூட நான் டிஐ போய் பார்த்ததில்லை. அதுக்கான போகிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கல, டைம் கிடைக்கல, எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கான அந்த டயத்தப்போ நிவாஸ் பர்சன் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஏன்னா நான் என்கிட்ட கேட்குறான், நீங்கள் பார்க்கவே இல்லை அவுட் கொடுக்கட்டுமான்னு கேட்குறான். நீ கொடுத்துட்றா, உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் பயம் வந்துட்டே இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம லெத்தாஜிக் ஆகிட்டோமா, நம்ம அவுட் நம்ம பார்க்காமலே வெளியே போகுது, ஓகேவான்னு நைட்லாம் தூக்கமே இல்லை. பட் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே விஷுவல் ஃபஸ்ட் நாள் நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒருத்தர் நம்ம நேசித்தா அந்த ப்ராடக்ட் அந்த விஷயம் எப்படி வரும்னு எழில் உதாரணமாக காமிச்சான். லவ் யூ எழில். என்னோட நான் எடுத்த இடத்தையே தான் திருப்பி எடுக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். புளியங்குளத்துக்கும் மணத்திக்கு ரொம்ப தூரம் கிடையாது, புளியங்குளத்துக்கும் மணத்திக்கு ரொம்ப தூரம் கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோட விஷுவல்ஸை சேஞ்ச் பண்ணணும். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோட விஷுவல்ஸோட பிரமாண்டத்தை நான் காட்டணும். அதே வயல், அதே வாய்க்கா, அதே ஆறு, அதே குளம், அதே பறவை, அதே கோழி, அதே ஆடு மாடு எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி புதுசாக காட்ட போகணும்னு பேசி 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 பண்ணோம். அதுக்கான இது கிடச்சின்னு நினைக்கிறேன். சூப்பர் எழில், ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ. அப்போ குமாரன் ஆர்ட் டைரக்டர் வரல,
என்னோட 3வது படம் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, அதான் அவர் நம்மளை அவரும் அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் ஆகும்போது எனக்கு பழக்கம். ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பு செலுத்தி இந்த படங்கள் நடந்துச்சு. ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. 2 பேரும் அவரும் நானும் நிறைய அவர் எனக்கு அவார்டு கொடுத்தாரு, நான் அவருக்கு அவார்டு கொடுத்தேன். நிறைய நடந்துச்சு. அந்த வெற்றியின் மூலமாக இந்த வெற்றி அவருக்கும் முக்கியமான பங்கு உண்டு. லவ் யூ குமார்னு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னோட காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைனர் ஏகன் வந்து நான் ஃபஸ்ட்டு 5வது படத்தை தான் காஸ்டியூம் டிசைனரோட ஒரு படத்துக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, அப்போ போயிடுவாங்க. எனக்கு காஸ்டியூம் டிசைனர் தேவைப்பட்ட மாதிரியே தோணலை. அப்போ ரஞ்சித் அண்ணன் ராம் சார்லாம் சொல்லுவாங்க, இது என்னடா ஒரு காஸ்டியூம் டிசைனராக வச்சுக்கூடா கூட அப்படிம்பாங்க. சரி, இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி தான் போனோம். எனக்கு நான் ஷூட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியமான, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த 4 படத்தில். நம்ம நமக்கு இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இஷ்டத்துக்கு பேண்ட் எடுத்து கொடுக்குறதுன்னு கொடுத்து நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிய வச்சார் ஏகன். அவரோட உழைப்பு இந்த படத்தில் முக்கியமான விஷயம். என்னோடய கலர் சென்ஸே மாற்றினார். ஏன்னா அது ஒருவேளை ஒரு கர்ணனோட லொக்கேஷன் தான் மனத்தியோட லொக்கேஷன், ஆனால் அதை மாற்றினதில் எழிலுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே முக்கிய பங்கு ஏகனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஏகன். அப்போ என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அண்ணன் ராஜா அண்ணன் வந்தோடனே சொன்னார், நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதே மாதிரி லீவ் போடாமலே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் யாராவது விட்டான்னு தெரியல இந்த மாஸ்டர் ஒரு மாஸ்டர் எப்படி சொல்கிறது, மாஸ்டர் அதுதான். மெசேஜ் அனுப்ப மாட்டார், மொத்தம் கொடுத்துட்டே இருப்பார். பார்க்க நேரம்லாம் ரொம்ப என்னை நேசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மா. இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, என்னோடய வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அது மியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக சினிமாவை பற்றி ஒரு பெரிய புரிதல் இருக்கும், திறமை இருக்கும். நான் அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன் சில நேரத்தில். எனக்கு தப்பாகவே சில நேரத்தில் தோணும். அவங்களோட திறமையை வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு நான் ஒன்று சொல்லுவேன். அதை அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா, அது சினிமாவில் குவாலிட்டியாக இருக்கும், அவங்க சொல்கிறது குவாலிட்டியாக கூட இருக்கும். எனக்கு குவாலிட்டியை விட ரொம்ப முக்கியம் என்னோடய ஒரிஜினாலிட்டி. அவங்க ஒரிஜினாலிட்டிக்காக நான் சில இடத்துல ஃபைட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். என்னோட ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிறது என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட டெக்னீஷியன் பெரிய விஷயம் முக்கியம். என்னோட ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஆள் வந்து மாஸ்டர். அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவார், அவன் பண்ணிக்கிட்டு விட்டு அப்படின்ட்டு விட்டுருவார். அப்படி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். என்னோட படத்தில் இப்போ வரைக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படின்னா, அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மாஸ்டர் ஒரு முக்கியமான காரணம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டது என்னோட கோமாளித்தனத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ரொம்ப நன்றி மாஸ்டர், லவ் யூ. அப்புறம் நிறையாரு திங் மியூசிக் சந்தோஷ் சொல்லணும், பார்த்துட்டே இருக்காரு. மாஃபியா, தமிழ் சினிமாவோட மாஃபியா. பயமாகவே இருக்கும் அவர் சொல்லலாம், ஐயோ சொல்ல மட்டுமே, யாரும் சொல்ல மட்டுமேன்னு சொல்லி நிவாசை ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டு நான் நிவாஸ் வேலை வாங்க முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவார், தலைவா ஓகேவான்னு கேட்பார். நிவாஸ் மேலே அவர் வச்ச நம்பிக்கை தான் முக்கியமான காரணம். நிவாஸை வந்து அவர் எனக்கு கொடுத்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது மியூசிக் தேட்டர் கொடுங்க, நான் புதுசாக போகலான்னு சொல்லி. ஏன் நிவாஸ் உங்களுக்கு பழக்கம் தானே, நிவாஸ்கிட்ட போவீங்கன்னு கேட்டார். நீங்கள் இருப்பீங்களா கூடன்னு கேட்டேன், இருப்பேன்னு சொன்னார். அப்படி தான் இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காரு நிவாஸ். இந்த திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, நிவாஸோட அக்கா பேர் மறந்துட்டேன். நிவாஸோட அக்கா, அது நிவாஸ் அக்கான்னு சொல்லி வர்ஷாவை மறந்துட்டேன். நிவாஸ் அக்கா வர்ஷாவுக்கு ரொம்ப நன்றி, கூடவே இருந்து பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் அனுராக், சுபத்ரா, ரேகா நாயர், லெஸ்ஸி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, பெருசாக போகுது, எல்லோரும் உழைச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் கண்ணுக்கு தெரியுது. அந்த படத்தில் பெரிய மேஜிக். அது யாரெல்லாம் அந்த படத்தில் உழைச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே தெரியுறாங்க ஆடியன்ஸுக்கு, அவங்களோட உழைப்பு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏதோ வகையில் என்னை நம்பி வந்த எல்லாத்துக்கும் அவங்களோட உழைப்புக்கான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. அதுக்கு அதை தெரியப்படுத்திய பத்திரிகையாளர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலி மை ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணா, அதித்தி பாண்டியன். நாங்கள் அதித்திக்கு வந்து பாண்டியன்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. அவங்க லைவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூம் காலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதித்தி இப்போ அதித்தி இங்கே பேசினாங்களே என்னை பற்றி, அது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் அதித்தியை பற்றி பேச போது அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் 2 பேருக்கும் பார்வையால் பேசிக்குவோம். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் ஆனால் இப்போ படம் பண்ணியிருக்கோம், ஆனால் 2 பேரும் அதிகமாக பேசியிருக்கோம். யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பயங்கரமாக பேசுவாங்க. நான் ஓகேம்மா அவங்க ஃபோனை வச்சுருவாங்க.
திருப்பி நான் ஃபோன் பண்ணி கோவமாக பேசுவேன், அவங்க ஓகே 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 ஓகேப்பாங்க, பணம் வச்சுருவாங்க. பட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வேலை நடந்திருக்கு. அப்போ ஏதோ வகையில் நாங்கள் வந்து ஒரு ஒரு அந்யோன்யம் இருந்துக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க நம்பினது என்னோடய எமோஷ்னலில் மாய் செல்வராஜ் ஒன்று பண்ணால் அது கரெக்டாகுன்னு நம்பினாங்க. அதித்தி ரொம்ப நன்றி. அப்போ ரஞ்சித் அண்ணா என்னோட என்ன சொல்கிறது, அவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் வேறு மாதிரினா எப்படின்னா, நான் கொஞ்சம் பயப்படுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் பயப்படுவேன். அவர் பயப்பட மாட்டார். நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னோட பயங்கர சுமை, என்னோடய வெயிட் என் தலையில் இருக்க வெயிட் அதிகம். அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும். அதனால் நான் எங்கிட்ட இருக்க கதைகளோட கனமே ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு. ஏன்னா அந்த கணங்க எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது. அதை இனியாக சுமந்து கொண்டு போகவே முடியாது. ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, தான் நம்பக்கூடிய அரசியலை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்களை நேசிப்பார். மாரி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும். ராம் சாருக்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோடு, இதே சிரிப்போடு, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கும். அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்கார். ரஞ்சித் அண்ணா நம்புகிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சார்ட்ட எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ்ட் ஆனது தான் மாரி செல்வராஜ். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளுக்கு லவி சொன்னார், இந்த படத்துக்கும் லவி சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றினா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது சரியாக முடிஞ்சிடுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம். இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மொத்தம் தமிழ் மக்கள் தான். இந்த ரெண்டு பேரை மட்டும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாரி செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். ரெண்டு பேரும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித் அண்ணா, லவ் யூ. ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, நான் நீளத்துக்கு வந்து திருப்பியும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை. போர் அடித்தா கூட நான் நீளத்துக்கு படம் பண்ணுவேன். படமே இல்லாதப்ப சின்ன அமைதியாக இருப்பேன்ல, எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீளம் எனக்கு கூப்பிட்டு படம் கொடுக்கணும். அப்போ அப்ளாஸ், சமீர் நாயர் அதே மாதிரி தான். ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10 பேர் வருவாங்க பாம்பேலேருந்து. என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. என் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க, நைட்டு தங்கினாங்க. இனி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் தேங்க்யூ சொல்லுவேன். இனி ரொம்ப நேசித்தாங்க. இப்போ வரைக்கும் சமீர் நாயக் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ஒவ்வொரு ரிவ்யூவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரியாது. நான் இதயத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த இதயமே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்ளாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜை ரொம்ப நம்பினதுக்கு, எனக்கு நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் லிரிக் ரைட்டர் இல்லை, அறிவு பாட்டு எழுதியிருக்கான். நானும் அறிவு சேர்ந்து எழுதணும். அறிவு ரொம்ப நன்றி. அறிவு வேடனுக்கு நன்றி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூப்பிட்டோன்னே வந்து பாடி கொடுத்தாங்க. மற்ற என்னோடய பாடகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறையா அவங்க கிட்டத்தட்ட நிவாசம் நானும் சேர்ந்து அவங்க மாற்றி பாட வச்சோம்.
எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து யுகபாரதி அண்ணா தான். அது சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இல்லை எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படிறான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன் மற்ற லிரிக்கேட்டர் கொடுக்கலான்னு சொல்லாங்க. யுகபாரதி அண்ணா ஒரு நாள் என்ன சொன்னார், டேய் நீ உள்ள ஆல்பம் எழுதி பாரு, அந்த கதையோட சம்மந்தப்பட்டே அது இருக்கும், நீ முழு ஆல்பம் ஒன்று எழுதி பாருன்னு சொன்னார். அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பமுமே. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் சிறப்பாக வந்ததுக்கு காரணம் யுகபாரதி அண்ணன் காரணம். யுகபாரதி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியாக பைசன் காலமாடன், இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசுனதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பல மாதிரி விவாதித்து அவர் கூட அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், இந்த 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுணும் அப்படிங்கிற தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன். கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன். அதிகப்படியான நேரத்தை அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்கேன் இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சது இல்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருனே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும் என்னை திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க, நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துருங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான்
திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது. நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கணும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து இதை வந்து ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கே வந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து கட்டுரையாளன் கிடையாது, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தர ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கலாம்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோடய கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி வந்து எவ்வளோ சிரித்து என்ன தான் பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் துருவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லோரும் கண்மூடி இது எப்படின்னா, அந்த நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்து அங்கேருந்து வரும்போது, இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனை எப்படி மாற்றப்போ போவோம், இது எப்படி நடக்கப்போ போகுது, இது சாத்தியமா அப்படி பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேத்துக்குள்ளும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணும்னு இந்த வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவை நம்ம யாருன்னு காட்டியே அவனுங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்கள் உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னோடய குடும்பத்துக்கு, என்னோடய குடும்பம் வந்து சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நிறைவாகவே இருக்கேன். என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாரோ என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தது இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படங்களையும் நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்களுக்கிட்டே இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேசுகிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்களா, நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்களுக்கு சின்ன சின்ன, ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறதுக்குல அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக, ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை நான் ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம். அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நீண்ட மாரி செல்வராஜன் உரைக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் மொழியில் மட்டும் இல்லை, பேச்சிலையும் பக்குவப்பட்டிருக்கிறான். ஏன்னா எல்லாரும் பற்றியும் டீட்டெயிலாக பேசி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு மேடையாக மாறிக்கு இது இருக்கிறத நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த பதட்டத்தை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். ஸோ இந்த நேரத்தில் அதித்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அதித்தி, யூ கிவன் அ பிக் விக்ட்ரி அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். யார் சாரி, மன்னிக்கணும். என்னோட புது பாஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். செந்தில் சார், நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் என் லைஃப்பில். அப்படி நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு படம் விநியோகத்தை ஃபோன் பண்ணி நம்மளை டெய்லி ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இந்த மற்ற படத்தில் நடக்கலை. ரஞ்சித் அண்ணா பகையம்மாள் ரிலீஸ் பண்ணார், தானு சார் கர்ணன் ரிலீஸ் பண்ணார், மாமன்னன் வேடிய கர்ஜன் ரிலீஸ் பண்ணாங்க, வாழை நாங்களே ரிலீஸ் பண்ணோம். பட் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசுனீங்க. நீங்கள் சார், ஆமாம், ஏன்னா உங்கள் வெற்றியை நம்ம ஃபோன்லேயே சார் அப்படிம்பாரு, அந்த சார்லேயே எனக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். லவ் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அதித்தி. யூ கிவன் அ பிக் விக்ட்ரி. It is not possible without you, and thank you. Because of you only, you pushed me and you pushed Mari and everyone, and I'm really enjoy. Thank you Aditi. And I want to thank to Samir and Applause team, biggest support they given. And அப்புறம் நீலம் ஸ்டுடியோஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கு பெரிய நன்றிகள். அண்டு நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என் நன்றிகள். பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன்ஸ், ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் மக்கள்கிட்டேருந்து பெற்றிருக்கிறீங்க. இது பாசிபிளே கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். நான் உண்மையிலேயே நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக. காரணம் என்னென்னா, வெற்றி அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது. வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு படைப்பு வெற்றி கிடைக்கிறது இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரண்ணா கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்டு பசுபதி அண்ணா ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது, அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது, அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில உழைப்பு இருக்கும். சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப க்ரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை நம்பி, இல்லை அந்த திரைக்கதை, இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி இந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. பட்டு நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் துணிஞ்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொற்றிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை எப்படி இதை உணர்வாங்க,
நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை. பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊர் காலனின்னு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. ஊரில் வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற? நீ வந்து இங்கே வந்து பேசலாமா? உனக்கு இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாற்றுற? இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லோரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம். நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன். நீ கோயில் திருவிழாவுக்கு வரியா, நீ அங்கே இரு. நீ வரையா, இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்தில் உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்கிறப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தணிஞ்சுது. அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிஞ்சிச்சா? வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலைன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க, ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பற்றி எழுதுனாங்க. ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனராக இருந்தார். அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, வந்து ஒருத்தர் எழுதினார், மெட்ராஸின்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறாக ஒருத்தன் படம் எடுத்துருக்கான், இது ஹிந்துவில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது. அப்போ தான் வந்து என்னென்னா ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்னு ஒரு படம் நான் பண்ணலைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பற்றியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்ட்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு இங்கே.
விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம், எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா, யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக? இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் இதை பற்றி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு புது என்னுடைய லைஃப்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோடைய திரைப்பட அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார். அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களையும் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியரும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியரும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்டு இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் கொண்டு பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும்.
அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குனர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா டேய் 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி சொல்கிற இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குனர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா அவங்க? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமாவை சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்தில் நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம். மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில் ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்வுகளுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறமும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸை ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அண்ட் கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பாக பார்க்குற மாதிரி வந்து நானும் உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க.
அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குனர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் விமர்சன ரீதியாக இல்லை வந்து வெறும் வணிக ரீதியாக மற்றும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை. ஸோ இன்னொரு இருக்குது, அதுதான் சொல்கிறேன், ஒரு 7 படங்கள் தானே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். மீதி 200 டைரக்டர்கள் 200 படம் எடுக்கிறீங்கள, பயங்கரமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். யார் நம்மளை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து செம சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு இயக்குனராக நான் வந்து பார்க்குறேன். அண்டு ரொம்ப நிதானமாக தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமாக ஒரு கதையை ரொம்ப நம்பி அதில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம், பயம் தொத்திக்கிச்சு. ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது, உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணது மக்கள் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வட தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு தான் அவங்ககிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லைன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆனது என்னதுன்னா, 5 ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவருடைய அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து வந்துருமா அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அப்லாஸ் நிறுவனமும் சரி, அந்த அதித்தியும் சரி, எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா, திருப்தியை அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது, இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ளே நம்ம வந்து சிக்காமல் ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலி அவங்க என்னென்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாமல் தடுத்து வந்து படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க. இவங்க யாருமே பெய்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்குது, எதிர்க்கிறதுக்கு கூட வேணால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க. ஆனால் வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட்டு 2 டேஸில் வந்து பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணதுக்கப்புறமும் கூட இது மாறிச்சு. ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்றைக்கோ எங்கேயோ பேசுனது, வேறு கண்டென்ட்டில் பேசுனது வந்து பேப்பர் கப்பில் டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் பயங்கரமாக பேசுனாங்க. எனக்கே தெரியல எதுக்குடா இப்போ எடுத்துன்னு வந்து இதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால், தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான். அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக அதை சொல்கிறேன். நான் ரொம்ப பதட்டமாக அந்த சினிமாவுக்குள்ளே நான் வந்திருக்கலாம். அண்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது. அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல, பல சமூகத்தை சார்ந்த மக்கள், ஈக்குவாலிட்டியை விரும்புகிற மக்கள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும், இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு. அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்டு ரொம்ப நன்றி. சமீபத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு. வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு, ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த 2 இயக்குனர்கள் போதாதா, நீங்கள் வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த 2 இயக்குனர்கள் இல்லை 3 இயக்குனர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு
பயந்து நான் படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்க போக போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போக போகிறதில்ல. பட் உங்கள் கோவத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோவத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய போகிறோம், நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. என்னுடைய அட்டகத்தி படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாரிக்கும் சரி, எனக்கும் சரி, அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி, பத்திரிகைகள் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்லேருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளருக்கு என் மேலே வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க, எழுதியிருக்காங்க, பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன், பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன், அண்டு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன். ஸோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சில அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்குறோம். அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற, இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஈச் கிராஃப்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீளம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அது வந்து சமூகத்திலும் பரவணும். அண்டு திரைத்துறையிலையும் வந்து முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏற்றுக்கணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க. ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.